செய்திகள் தொடர்கின்றன. சேலம் அங்கம்மாள் காலனி குடிசை எரிப்பு விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது சரியானதுதான் என்று நீதிபதி ராமன் தலைமையிலான மூவர் குழு கூறியுள்ளது. சேலம் அங்கம்மாள் காலனியை ஆக்கிரமித்த திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வந்த வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் அங்கம்மாள் காலனியில் உள்ள குடிசைகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்டதாக மீண்டும் கைது செய்யப்பட்டதால் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட வீரபாண்டி ஆறுமுகம் பின்னர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். தனது கணவர் மீது பொய் குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளதாக வீரபாண்டி ஆறுமுகத்தின் மனைவி நீதிமன்றத்தில் மனு செய்யவே நீதிபதி ராமன் தலைமையிலான மூவர் குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றது. வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வீரபாண்டி ஆறுமுகம் தனது தரப்பு நியாயங்களை தெரிவிப்பதற்காக நீதிபதி ராமன் தலைமையிலான மூவர் குழு முன்பு கடந்த 2 தினங்களுக்கு முன் ஆஜராகி விளக்கமளித்தார். அதனை பரிசீலித்த மூவர் குழுவினர் வீரபாண்டி ஆறுமுகம் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது நியாயமானதுதான் என்று கூறியுள்ளனர். இதனால் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை உறுதியாகியுள்ளது. குன்னூர் அருகே உள்ள தேயிலை தோட்டங்களில் காட்டு யானைகள் உலா வருவதால் தொழிலாளர்கள் பீதியடைந்துள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையை ஒட்டி ஏராளமான குடியிருப்புகளும் விவசாய நிலங்களும் உள்ளன. வனப்பகுதியிலிருந்து உணவை தேடி ஊருக்குள் வரும் காட்டு யானைகள் அங்குள்ள விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை அழித்து நாசம் செய்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் உள்ள பர்லியார், கேனார் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த காட்டு யானைகள் இரவு நேரத்தில் அங்குள்ள பேரிக்காய் தோப்புக்குள் புகுந்து மரங்களை வேரோடு சாய்த்தது. உளிக்கல் பிரிவு பக்கம் பேரிக்காய் தோப்பு இருக்குது. அதில் நாங்கள் ஒரு 10 பேர் தொழில் செய்கிறோம். இப்போ ஒரு வாரமாக யானை தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது. மரமெல்லாம் உடைச்சி எங்களை வேலை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். அதனால் ஃபாரஸ்ட்மார் இந்த யானையை ஓட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம். இதனையடுத்து அங்குள்ள தேயிலை தோட்டங்களில் காட்டு யானைகள் உலா வருவதால் தேயிலை பறிக்கும் தொழிலாளர்கள் பீதி அடைந்துள்ளனர். காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சியில் 8 மாதமாக கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெறாததை கண்டித்து கூட்டத்திலிருந்து தேமுதிகவினர் வெளிநடப்பு செய்தனர். திருமங்கலம் நகராட்சியில் மொத்தம் உள்ள 27 வார்டுகளில் 4 வார்டுகளில் தேமுதிக கவுன்சிலர்கள் உள்ளனர். தேமுதிகவினரின் வார்டுகளில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. மேலும் பொது நிதி பணத்தை அதிமுக நகராட்சி தலைவர் வீணடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 மாதமாக கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெறாததை கண்டித்தும் தேமுதிகவினரின் வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் கூட்டத்திலிருந்து தேமுதிக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதிமுக விரோத போக்கில் எந்த வேலையுமே செய்ய முடியாது, எந்த வேலையும் கொடுக்க முடியாது, வெளியில் போன்னு சொல்லி போனால் கொன்றுன்ற அளவுக்கு நம்ம சொல்கிறாங்க. எந்த வேலையும் கொடுக்குறது கொலை மிரட்டல் வேறு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கேட்டு ஏதாவது எங்கள் வார்டுக்கு தண்ணி வரலன்னு சொல்லி கேட்டால் கூட தண்ணி வர முடியாது, கொடுக்க முடியாது, எங்களால் முடிஞ்ச அளவு செய்ய முடியும், எத்தனை வருஷம் கேட்காது, இந்த வருஷம் எப்படி கேட்குறீங்க கேட்குறாங்க. திருப்பி கேட்டால் வெளியில் போடான்றாங்க. இவங்களுக்கு வெளியில் போடான்றது சொல்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர கோரினால் அதிமுக நகராட்சி தலைவர் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக தேமுதிக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளி மாணவர்களை கூலி வேலை வாங்கிய மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க நாகை முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாகப்பட்டினம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு 2 லாரிகளில் இலவச நோட்டு புத்தகங்கள் வந்தன. லாரியில் இருந்து இந்த புத்தகங்களை இறக்க நாகை தேசிய மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை பயன்படுத்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து பத்திரிகையாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று புகைப்படம் எடுத்தபோது நாகை மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் செய்தியாளர்களை மிரட்டியுள்ளனர். இந்த சம்பவம் நாகை முதன்மை கல்வி அலுவலருக்கு தெரியவந்ததை அடுத்து லாரியில் இருந்து புத்தகங்களை இறக்க லோடு மேன்களை பயன்படுத்தாமல் மாணவர்களை பயன்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். திருப்பூர் அருகே சுடுகாடு ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் பிணத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி 7வது வார்டில் உள்ளது ராயர்பாளையம். இங்குள்ள சுடுகாட்டை அப்பகுதி மக்கள் காலமாக பயன்படுத்தி வந்தனர். மற்றொரு தரப்பினர் சுடுகாடு இருக்கும் இடம் தங்களது இடம் என்று கூறி பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து சுடுகாட்டில் சடலத்தை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது என்று அறிவிப்பு பலகை அங்கு வைக்கப்பட்டது. இந்நிலையில் ராயர்பாளையத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மரணமடைந்ததை அடுத்து அவரது உடலை புதைப்பதற்காக அப்பகுதி மக்கள் சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றனர்.
அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருப்பூர் பல்லடம் சாலையில் பிணத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் சடலத்தை ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பூர் மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் பல்லடம் திருப்பூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இலங்கை ராணுவத்திற்கு இந்தியாவில் ராணுவ பயிற்சி அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி நாமக்கல்லில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் இலங்கை ராணுவ வீரர்களுக்கு அதிநவீன விமான பயிற்சி அளிக்கப்பட்டது. இதற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இலங்கை ராணுவ வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இதையடுத்து கர்நாடகாவில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இந்நிலையில் இலங்கை ராணுவ வீரர்களுக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியாவில் எங்குமே பயிற்சி அளிக்கக்கூடாது என்று கோரி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உலக நாடே கண்டித்துக் கொண்டிருக்கிற அந்த சிங்கள இனவெறி ராணுவத்திற்கு இந்தியாவில் பயிற்சி கொடுப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று நாடுதலிலே கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் இத்தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு பெங்களூரில் பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எந்த பகுதியிலும் பயிற்சி கொடுக்கக்கூடாது, குறிப்பாக அந்த இலங்கை ராணுவத்திற்கு எந்த ஆதரவும் கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். கம்யூனிஸ்ட் கட்சி இதே கோரிக்கையை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இன்று 2வது முறையாக விண்வெளி பயணம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.